வெல்கம் டு லைஃப் குட் சேனல். வாங்கப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல டேஸ்டியான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்காகட்டும் லஞ்சுக்காகட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம கொஞ்சமாக புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 1 அல்லது 2 பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டையும் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு 3 போல் வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் குஸ்காவோ பிரியாணியோ நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் புதினாவையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு 1 அல்லது 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் போல் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அதே அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு டெஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் விட்டதும் விசில் இறங்கினதும் திறந்து பார்த்தோன்னா கும்முன்னு வாசனையோட வீடே கம்மன்னு இருக்கிற குஸ்கா ரெடி ஆயிரும். பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ஆசமாக இருக்கும். குஸ்கா கூட வெங்காய தயிர் பச்சடி இல்லைன்னா மாங்காய் போட்ட தாளிச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.